எள்ளுருண்டை பிடிக்கிறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து தோல் போக்கி ஒரு பாத்திரத்தில் நல்லா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது எள்ளை நல்லா பொன்னிறமாக வாசம் வர அளவுக்கு வறுத்து அதையும் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வைங்க. ராகி மாவை அடை தட்டி தோசைக்கல்லையும் போட்டு நல்லா அந்த மாதிரி சுட்டு வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயிலையும் போட்டு எடுத்துக்கலாம் பஜ்ஜி போடுற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி சுட்டு எடுத்தாக்க எண்ணெய் குடிக்காது இது கண்டிப்பாக. அதனால் இது மாதிரியும் போட்டு எடுக்கலாம். நான் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இந்த அடையை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது பாட்டி காலத்தில் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, எங்கள் அம்மா காலத்தில் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சத்துக்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக இது இருக்குது. நம்ம பிள்ளைங்க இந்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக நல்ல ஒரு உணவுகள்லாம் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் அடிக்கடி லீவில் பிள்ளைங்க இருக்கும்போது வீட்டில் செஞ்சு கொடுப்போம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம பாட்டி காலத்துடைய அந்த இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு ட்ரெடிஷ்னலாக கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும், சாப்பிட்டு அவங்களுக்கு சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம பாட்டி நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுத்ததை நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் ஒன்று கடலை எள் இதெல்லாம் தனித்தனியாக இட்லி பொடி பதத்துக்கு குறைன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வெல்லமும் பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் 4 வெல்லம் எள் கடலைப்பருப்பு ராகி அடை இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அழகாக நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு 20 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா ராகியை நல்லா சுட்டு எடுத்துருக்கோம், அது கெட்டு போகாது. ராகி போட்டதுனால தான் இது 20 நாள். ராகி சேர்க்காத எள் கடலைன்னாக்கா அது ஒரு 3 மாதம் கூட இருக்கும், கெட்டே போகாது. இதை கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. கால்சியம் டேப்லெட்டை நம்ம தேடி போக வேண்டாம், அயன் டேப்லெட்டை தேடி போக வேண்டாம். இது ப்ரோட்டீன் இதில் கிடைக்கிது, கடலைப்பருப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லா தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோட ட்ரெடிஷ்னலான நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.